அந்த படத்தில் பேச வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா வீகன் ப்ரொப்பகண்டா, அதாவது ஒரு சாஃப்ட் ப்ரொப்பகண்டான்னு சொல்லலாம். அதாவது இந்த கறிக்கு கொடுக்குறவங்கள, அப்புறம் கறி வெட்டுறவங்கள வந்துட்டு இந்த படம் வந்து ஒரு மாதிரி வில்லனாக காட்டுற மாதிரி இருந்துச்சு. இதே தான் நார்த்தும் பண்ணுது. நார்த்தில் இதான் நடக்குது. இந்த மாட்டை கறிக்கு கொடுத்தாங்கன்னா அவங்கள விரட்டி லாரியோட போய் விரட்டி பிடிச்சி அடிக்கிறது, கறி வெட்டுறவங்கள அவங்கள அடிக்கிறது அப்படின்னு சொல்லி நார்த்தில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை ஒரு படத்தில் சாஃப்டாக நமக்கு சொல்கிறாங்க. பார்க்குற சின்ன பசங்க என்ன நினைப்பாங்க, ஒருவேளை கறி வெட்டுறவங்கள கெட்டவங்களா, இந்த மாதிரி ஆடை கறிக்கு கொடுக்குறவங்கள கெட்டவங்களா பார்க்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஆடு வெட்டுற 2 பேரும் வந்து கொலகாரன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அவன் உயிரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான். அதை மென்ஷன் பண்ணாமல் கூட இருந்திருக்கான். இவனுக்கு வெட்ட பிடிக்கல, இவன் வந்து ஆடுகளை வந்து ரொம்ப இதாக பார்த்துக்கிறான், வெட்டுறதுக்கு மனசு இல்லை. ஸோ அதனால நான் கம்பளிக்கு மட்டும் அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வைக்கிறான். ஓகே, நீ இருந்துக்கு, அது ஒன் சாய்ஸ். ஆனால் இன்னொருத்தையும் வந்து ஆடு வளர்க்குறான், அதை அழகு பார்க்குறான், நான் வச்சுக்கல வெட்டுறதுக்கு தான் அப்படின்னு வச்சு வெட்டி அது மூலமாக வாழ்ந்துக்கிட்டு வரான். அப்படிங்கும்போது அவன் நீ கொலகாரன்னு சித்தரிக்கிறது வந்து பியூர் ப்ரபகண்டா.